ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பேட்டரியை வீட்டில் இன்வெர்ட்டர் பேட்டரி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை பார்த்து நீங்கள் உங்கள் பேட்டரியை எப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டா நம்ம பேட்டரி லைஃப் லாங் வரும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து இதை தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பயோகேஸ் வீடியோ, ப்ரொஜெக்டர் வீடியோ, இந்தமாரி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், போகணும் வரணும், பேட்டரியை பண்ணுனா எப்படி பாதுகாப்பாக இருக்கும், போகும் வரும்னு நிறைய பேர்த்துக்கு இன்ன வரைக்கும் தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இன்வெர்ட்ரு கீன்னு ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டு இருந்துச்சுனாக்கா அது ஏன் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா துரு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அது பச்சை கலரில் இருக்கா, போல்ட் நட்டு கரெக்டாக இருக்கா, லூஸ் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரியோட வாட்டர் லெவலு. எப்போயுமே வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூடியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ஒன்று மேலே இருக்கிறது பச்சை கலர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே உள்ளது சிகப்பு கலரில் கொடுத்துருப்பாங்க. என்றைக்குமே அந்த சிகப்புக்கு கீழே போகக்கூடாது. அப்படி காலியாகிற பட்சத்தில் பார்த்திங்கனாக்கா பேட்டரி சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் கரெக்டாக வாட்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேட்டரி எப்போதுமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே, அதாவது காலையில் பார்க்கும்போது அப்படி பார்த்தா தெரிகிற மாரி உங்களுக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. வச்சுருந்தீங்கன்னா தான் அதை டெய்லியும் பேட்டரி நீங்கள் பார்க்கணும். வாட்டர் லெவல் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி குறையுது, எப்படி ஏறுது அப்படிங்கிறது தெரியும். சப்போஸ் அப்படி சரி குறைஞ்சி போச்சு, சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு, பேட்டரியை மாற்றாதான்னு கேட்டிங்கன்னா பேட்டரியை ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு, அதாவது நமக்கு ஏதாவது அடிபட்டால் எப்படி இது பண்ணுறோமோ அதேமாரி நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த வாட்டரை மட்டும் நம்ம இந்த மூடியெல்லாம் மேலே இருக்கும், இந்த இங்கே மூடி இருக்கும், இதெல்லாம் மூடி தான். இந்த மூடியை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டினீங்கன்னா வந்துடும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டி எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கனாக்கா இது பெட்ரோல் பங்கில் கேட்டிங்கன்னா பேட்டரிக்கு ஊற்றுல டிஸ்டிலரி வாட்டர்னே கொடுப்பாங்க. இப்போ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 30 ரூபா விற்கிறாங்க. எம்ஆர்பி 30 ரூபா. இந்த வாட்டர் எனி டைம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 2 பாட்டில் குறையாமல் வீட்டில் எப்போதும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. சார்ஜ் பண்ணியும் உங்களுக்கு சார்ஜ் ஆகலை, குயிக்காக சார்ஜ் ஆகலை போகலனாக்கா அடுத்தது நெக்ஸ்ட்டாக நம்ம அதில் உள்ள பேட்டரியில் உள்ள வாட்டர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வெளியில் விட்ருணும். அந்த மூடி, இந்த மூடி, இந்த இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்து பேட்டரியை சாய்ச்சிங்க. இந்த கனெக்ஷன்லாம் கழட்டி விட்டுட்டு இன்வெர்ட்டரை மெயினாக முதல்ல ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடணும். பவரையும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பேட்டரியை பார்த்திங்கனாக்கா கவுத்து சாய்ச்சிங்கனாக்கா எல்லா வாட்டருமே வெளியில் போயிடும். எல்லா வாட்டரும் வெளியில் போனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி பெட்ரோல் பங்க்லேயே கிடைக்கும். இது பேட்டரி ஆஷீட். இந்த பேட்டரி ஆஷீட், பேட்டரிக்கு ஊற்றுற ஆஷீட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ இந்த ஆஷீட்டை எடுத்துக்கோங்க, இந்த வாட்டரையும் எடுத்துக்கோங்க. பாதி மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் பாதின்னா ஆஷீட்டு பாதி, அந்த மாதிரி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒவ்வொரு கேனு தான் ஊற்றணும். இது ஒரு கேனு, இது ஒரு கேனு, ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பேட்டரியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மீதி இருக்க ஸ்பேஸ்க்கு நீங்கள் வெறும் வாட்டர் மட்டும் ஃபுல் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வாட்டர் மட்டும் ஃபுல்லு பண்ணிடுங்க. வெறும் வாட்டர் மட்டும். ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் இந்த ஆஷீட்டையும் இதையும் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 2 பாட்டில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் மீதி பிடிக்கிற ஒரு 6 பாட்டில் பக்கம் பிடிக்கும். மீதி இருக்கிறது பார்த்திங்கனாக்கா 2 பாட்டில் போயிடுச்சுனாக்கா மீதி இன்னொரு 4 பாட்டில் எம்டியாக வெறும் வாட்டரை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சார்ஜ் போட்டு பாருங்கள், சார்ஜ் ஏறுதா என்னான்ட்டு. கண்டிப்பாக சார்ஜ் ஏறும். அப்படி சப்போஸ் ஏறாத பட்சத்துக்கு நீங்கள் நேராக மெக்கானிக்கை கூப்பிட்டு இந்த மாதிரி பேட்டரி சார்ஜ் ஆகலை அப்படின்ற விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு மேற்பட்டு என்ன பண்ணணுமோ அவங்க போயிட்டு எல்லாமே கழட்டி பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். மேலே இருக்கிற சிரஞ்சி பார்த்திங்கன்னா
எதுக்கு வச்சுருக்கோம்னாக்கா டிஸ்டிலரி வாட்டர் வந்து நம்ம ஓவராக ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க பேட்ரி வந்து சார்ஜ் ஆகும்போது ஓவராக பொங்கி வெளியில் ஊற்றும். அதனால் வேண்டி தான் இந்த சிரஞ்சி கிளினிக்கில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓவர் ஃபுல்லாக டக்குன்னு நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னாலும் சிரஞ்சியில் வச்சு இழுத்து எடுத்து நம்ம திரும்பி கேன்லேயே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்ரி வந்து சரியான வெயிட்டாக இருக்கும், நம்ம எதுவும் பண்ண முடியாது. சிரஞ்சி இந்தமாரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகிடுச்சுனாக்கா நீங்கள் சிரஞ்சியை வச்சு இழுத்து நீங்கள் கேனில் ஃபுல் பண்ணிக்கலாம். அந்த சிகப்பு கோட்டுக்கு மேலே இருந்தால் ஓகே, அந்த சிவப்பு கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது, அதாவது பச்சைக்கு கீழே போகக்கூடாது. பேட்டரியை வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இல்லை நீங்கள் வந்து அதை டெய்லி கவனிக்காமல் இது பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் சிக்கல். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாஸ்லின்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த வாஸ்லின் இருக்கிறத எடுத்து நீங்கள் அந்த 2 போல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் அந்த வாஸ்லினை வந்து காலுக்கு வெடிப்புக்கெல்லாம் போடுவோம், உதட்டு வெடிப்புக்கு போடுவோம். அதை எடுத்து நீங்கள் இந்த இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போதுமே இது வந்து க்ளீனாக இருக்கும். அந்த பச்சை பொங்கி வர்ற மாதிரி பச்சை கலரு, இந்த நட்டு அரிக்கிறது, இந்த ப்ராப்ளம்லாம் வந்து கொஞ்சம் வராது, அவாய்ட் பண்ணலாம் அதை. இல்லை நீங்கள் அது எதுவும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சீக்கிரம் பேட்டரியை பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளீனாகவே இருக்காது. ஒரே பார்த்தீங்கன்னாக்கா இது டஸ்ட் அண்டி போயிடும். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கி அப்படியே பச்சை பச்சைன்னு வந்துடும். அதெல்லாம் வந்து தான் உங்கள் இன்வெர்ட்ரு வந்து ப்ராப்ளம் பண்ணுறது. அப்புறம் கரெக்டான நேரம் பார்த்துச்சுனாக்கா காலை வாரி விட்ட மாரி வீட்டில் கரண்ட் இருக்காது. வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. கரண்ட் இல்லைன்னா ரொம்ப சிரமம். அதனால கரெக்டாக இதை நான் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் லாங் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் வந்து வீடியோ பயோகேஸ் வீடியோ, மற்றபடி ப்ரொஜெக்டரு பாருங்கள். நம்ம பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.